பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப குரு பகவான் கடகத்துல உச்சமாக போறாரு. இந்த குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி கடகராசியில உச்சமடையும். கடகத்துல உச்சமடையக்கூடிய குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு முழுமையான பார்வை கொடுப்பாரு? குரு பகவானுடைய பார்வை கோடி புண்ணியம் சொல்றோம் இல்லையா? அதாவது குருவினுடைய இந்த முதல் வீடு, அடுத்து 2, 3, 4, 5 ஐந்தாவதாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு குருவினுடைய பார்வை பலன் பயங்கரமா இருக்கும். நல்லா ஃபுல் பார்வை பலன் இருக்கும். சரிங்களா? இதுல பார்க்குறோம் நம்ம விருச்சிகம். விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் பார்வை குரு பகவானுடைய பார்வையும், அதன் பிறகு மகரம். மகர ராசிக்கு குரு பகவானுடைய சாஷ்டங்க பார்வை அப்படிங்கிறது விழும். இது 7ஆம் பார்வையாக சொல்லப்படுது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, மேலும் 9ஆம் பார்வை பலம் பெறுகிறது. 9ஆம் பார்வையாக மீனம் ராசிக்கார அன்பர்களுக்கு பலம். மீனம் குரு பகவானுடைய சொந்த வீடு இல்லையா? ஸோ மீனத்துக்கு 9ஆம் பார்வை அப்படிங்கிறது வரும். இது கடகத்துல உச்சமடையக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்ப்பார். இதுல மகர ராசிக்கு கலஸ்திர ஸ்தான பலம் அப்படின்னு நல்ல ஒரு யோக பலன் இருக்கும். இப்போ 7.5 சனி முடிஞ்சு ஒரு சில சுப விரை செலவுகள், திருமணமாகிறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, கணவன் மனைவிக்குள்ள இருந்த தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருந்தது, எங்கேயோ இருந்தவங்க ஒன்னாகிறது, சூழ்நிலை சம்பந்தப்பட்டு சரியான நிறைய மாற்றங்கள் வர்றது, இது எல்லாம் சிறப்பா இருக்கும். முக்கியமாக உத்திராடம் மகரம், திருவோணம் மகரம், இந்த 2 ராசிக்கு மிக அமோகமான யோக பலன்களையும், அவிட்ட மகரத்துக்கும் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த திருவோணத்துக்கும் உத்திராடத்துக்கும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விருச்சிகம் இது 5ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது குழந்தை பாக்கியமும், நோயிலிருந்து விடுபடுவதும், நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறது, ஆசைகள் நிறைவேறுறது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது, ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஆரோக்கியம் மேம்படுறது, குழந்தை பாக்கியம், அதாவது மருத்துவ செலவுகள் மூலமாக இருந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மிக அருமையான காலகட்டம். விருச்சிக ராசிக்கு யோக பலன்கள் 5ஆம் பார்வை அதிர்ஷ்ட பார்வையாக இருக்கும். நிறைய பணம் காசு புழங்கும். மீனத்துக்கு 9ஆம் பார்வை, இது பாக்கிய ஸ்தான பார்வை அப்படின்னு சொல்றாங்க. குரு பகவானுடைய சொந்த வீடு மீனராசி இல்லையா? ஸோ இந்த மீனம் என்னதான் சனி பகவானுடைய ஜென்ம சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் குரு பார்வை, உங்க வீட்டுக்கு சொந்தக்காரரு ஒரு உச்ச வீட்டில் உட்காந்து உங்க வீட்டையே பார்க்குறாரு. குரு பார்வை முழுமையாக கிடைக்கும் பொழுது நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். நிறைய பணம் காசு புழங்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறைய அனுகூலம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானம் ரெண்டுமே பலப்படும். அது அப்பா வழியில் உள்ள உறவுகள் மூலமாக ஒரு நன்மை நடப்பது, இந்த மாதிரி சொத்து, மண், மன இடம் சம்பந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள், எதிர்பார்த்தது சேர்றது, நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு லட்சங்கள் கோடிகள் புரள்றதுக்கு, பணப்புழக்கத்துக்கு யோகமான காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பார்வை வலம் வருது. இதில் பாருங்க, கடகத்திலிருந்து விருச்சகத்துக்கு 5ஆம் பார்வையும், கடகத்திலிருந்து மகரத்துக்கு 7ஆம் பார்வையும், கடகத்திலிருந்து மீனத்துக்கு 9ஆம் பார்வையும் குரு பகவானுடைய பார்வை வருகிறது. நன்றி. ஸ்தான பலம் பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.